நமஸ்கார். நீங்கள் பார்க்குறது ஜாய் கேமிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா சர்வைவல் சிமுலேட்டர் அதில் வந்து பார்ட் 2. ஓகே, டப்பா கேமிங் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கேம்ப் ஃபயர் செஞ்சோம். அந்த தீயில வச்சு சூப்பராக இன்ட்ரோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தீ அணைஞ்சு போச்சு. அதனால தான் கையில் டார்ச் வச்சுருக்கோம். இப்போ வந்து சைமன் கேமர் வந்து எங்கே போனாலும் தெரியல. கோஆர்டினேட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தார், பட் ஆளை காணோம் இன்னும். எஸ், எங்கே இருக்கான்னு தெரில. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு கொஞ்சம் வேட்டையாடணும். ஏன்னா நமக்கு சாப்பாடு பண்ணி இருக்குது. அங்கே ஒரு பண்ணி. நம்ம ஜாய் கேமிங் வேறு இதுடா எனக்கு ஈட்டி ரெடியா ஈட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜாய் கேமிங் வேறு போனதில் செத்துப்பிட்டாரு. அவருக்கு திரும்ப எல்லாம் அது காரணம் டார்ச்சா. நம்மளை டார்ச் ஆன் பண்ண சொல்கிறான்டா. அவன் இங்கே பக்கத்தில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கேட்போம். சரி, அவன் வருவான். நம்ம போயிட்டு வேட்டையாடுவோம். இந்த கேம்ப் ஃபயரை வேணால் ஆன் பண்ணி விட்ருலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கறி தேவைப்படுது. அதுக்கு இந்த பண்ணியை வேட்டையாடுவோம். எங்கடா இருக்க? ஐயோ, தனியாக போயிட்டான்டா. அவன் என்னடா இங்கே கூப்பிட்டு வர? ஐயோ செத்துரு. இது என்னடா? கடிக்குதுடா. செத்துருச்சு. நான் தான் இரு. நான் தோல் இந்த துணியெல்லாம் மட்டும் எடுத்துக்கிறேன். அட்டை போகிறான்டா. இரு, இப்போ கறி உனக்கு தான் சமைக்கணும். ஏன்னா உன்ட்ட தான் கறி. நான் எலும்பு கொடுக்குறேன். அந்த எலும்புத்தா ஆர்மர் செய்யலாம். உனக்கு தான் செய்யணும். நெஞ்சு எலும்பு 7 எலும்பு இருக்குது. 7 இருக்குது. என்கிட்ட இப்போ 21 இருக்குது. நெஞ்சாங்குட்டுக்கு என்ன எவ்வளோ? 21. சைமன் கேமர் வந்துட்டாரு. ஹாய் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவான். சே ஹாய். ஹாய் சொல்கிறா. ஹாய் சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன். அது வந்து அவனோட சிஸ்டர் நேம். அதனால் ப்ளூ பிரிண்ட் ரெடி. அவனா ரெடி பண்ணா? ஆமாம். எப்படா ரெடி பண்ண? சூப்பர் ஸ்டார் பில்டிங். இங்கே வா. இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இதான் கரெக்டாக இருக்குமா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து பொருள் எடுப்போம். அவன் வந்து கெட்டட்டும். ஓகே, தள்ளிவிடா மூஞ்சில் கேட்டிட்டு விடுறான். நம்ம வந்து ஒருத்தர் வந்து விளக்கு பிடிக்கணும். யார் பிடிக்க? நான் பிடிக்கவா? சரி, நீ அவன் கூட ஏறு. பில்டிங் அவன் கட்டுறானான்னு பாரு. ஓகே, நான் வேணா பொருள் எடுத்துகிட்டு வரேன் வேட்டைக்கு. எங்கடா கேம்ப் ஃபயரு? எங்கடா? இங்கே இருக்கு. சைமன் ஜாய் இங்கே வா. வந்து உனக்கு சாப்பாடு எடுத்துக்கோ. வரேன். சாப்பாடு எடுத்துகிட்டு அவனுக்கு இருட்டு வேறு. நீ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு கடகடன்னு போயிட்டு அவனுக்கு வெளிச்சம் கொடு. எங்கள் கேம்ப் ஃபயருக்குள்ளே இருக்குடா. என்கிட்ட பார்க்காதரா. கேம்ப் ஃபயருக்குள்ளே இருக்கா? கையை அமுக்குட. சாப்பாடு எடுத்துக்கோ. கட்டையை தூக்கணும்னு நினச்சேன் அவனே. அவ்வளோதான். 82 இருக்கு இருக்கணுமே. அவன் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அந்த பண்ணி அடிச்சதில் கொஞ்சம் லைஃப் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஃபர்னஸ் செஞ்சு வச்சுருக்கான். ஆடா பாவி, இதுக்குடா அவன் ஃபர்னன்ஸ் வச்சான். சரி இது என்கிட்ட இருக்கிற மெட்டல் அதில் போடுறேன். ஓடாதரா. செத்துரு. எனக்கு அடுப்பேத்துறாரா? இதுடா செத்துருச்சுடா. இங்கே ஒரு பண்ணி. இந்த கீழே எடுத்து சாப்பாடு, துணி இருக்குது, லெதர் இருக்குது, எலும்பு இருக்குது. உனக்கு எலும்பு ஆர்மர் செஞ்சிடலாம். செஞ்சுருங்களா? தேங்க்யூ. இரு கம் டப்பாவா. இந்த ஃபர்னன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குடா. தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த புகை தெரியுது. உனக்கு அந்த எலும்பு ஆர்மரை நான் செய்கிறேன். ஆஹா, துணி வேணுமே. துணி இருக்கா அவன்கிட்ட? துணி க்ளோத் இல்லை, இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்குறேன். எது க்ளோத்? அதான் கொடு. எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கேன். அதான் தரேன். உனக்கு இப்போ ஆர்மர் செய்கிறேன். அவன் எதை கீழே போட்டிருக்கான்? என்ன போட்டிருக்கான்? ரா மீட். யப்பா, எத்தனை இருக்கு? 169. பயபோல பயங்கரமாக வேட்டையாடி இருப்பான் போலயே. சூப்பர்டா. சைமன்னா யார் நினைச்சீங்க? இது இங்கே இருக்கான். ஆமாம், கட்டிட்டு இருக்கான். 909 ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வரணும். மிஸ்டர் டப்பா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. என்னத்த? வுட்டு. அவன்கிட்ட எடுத்து கொடுங்க. எங்கே இருக்கு? இந்தா என்கிட்ட தான் இருக்கு. ஆடா, வெறும் 12 வுட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து அவன்கிட்ட அணிவிடுத்துட்டு அவன்கிட்ட 99 கொடுத்தேன். இப்போ நான் வெட்டிட்டு மறுபடியும் வந்துடுறேன். இதான் இங்கே இருக்கு. சைமனே எடுத்துக்கூடா. திக்கு செய்யக்கூட அந்த உருண்டு இல்லை. வேணுமா? இரு நான் எடுத்துக்கிறேன். இதை வச்சு உடைக்கணும். ஓகே. ரைட்டு வந்துருச்சா? ஒரு ஸ்டிக்கு ஒன்று செஞ்சுட்டு
உனக்கு நான் பொருளை வீசுகிறேன், நீ எடுத்துக்கோ. ஓகே. இந்தா மெட்டல் ஃப்ராக்மெண்ட்டு இது. ஏன்னா நீ உட் எடுக்கிறதுனால உனக்கு யூஸ் ஆகும். எடுறா, அவன் எடுத்துகிட்டு போகிறான்டா. செஞ்சுக்கோ. ஆக்ஸ், மெட்டல் ஆக்ஸ். தேங்க்யூ. மெட்டல் ஆக்ஸ்ரா. எது? ஆக்ஸ். அதான் கிராஃப்ட் பண்ண. மரத்தை சாச்சிட்டான்டா. யாரு? சைமனு. இரு, எனக்கு கறி வேணும், நான் கறி எடுத்துக்கிறேன். 20 கறி வந்துருச்சா? அந்த மாதிரி நீயும் அப்பப்போ வந்து கறி எடுத்துக்கோ ஒரு சில நேரம். ஏன்னா 169 இருக்குது. இதில் வந்து என்னது இப்படி பண்ண முடியாது. அது என்னது சொல்லுவாங்களே, ஒரு நல்ல விஷயம்டா, அது பண்ண முடியாது. அது என்ன விஷயம் தான் தெரில. நம்ம கொஞ்சம் மெட்டல் மட்டும் அதில். மெட்டல் ஏன்னா நமக்கு முக்கியம். அவன் வந்து ஈஸியாக எடுத்துட்டான். ஏன்? எப்படி நீ ஆக்சஸ் இருக்கல, நான் ஈட்டி செஞ்சிடவா? ஓகே. மரத்தை விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடுறான். ஐயோ, மரம் சாஞ்சிருச்சா? ஆனால் அது 4 3ன்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு எனக்கு. க்ளோத் எவ்வளோ இருக்குண்டா? இது பேண்ட் செய்கிறதுக்கு எவ்வளோ வேணும்? பேண்ட் ஒரு பேண்ட் செய்யலாம். இரு, உனக்கு செய்கிறேன். யாருக்கு? வணக்கம். நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஏன்டா இல்லை, அவன்கிட்ட க்ளோத் கேட்டிருக்கேன். இன்ஸ்டன்ட் எப்போ இந்த பேரை வச்சேன்னு எனக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ். டேய், கறி வந்து அப்பப்போ எடுத்துக்கோனா நீ எடுக்க மாட்டியா? நான் எடுத்துருக்கேனே. எவ்வளோ வச்சுருக்கேன்? 1. எங்கடா இருக்கான் இவன் சைமனு? இங்கே தான் இருக்கான். கொடுக்கும். என்ன இப்போ 2 3ன்னு கேட்டு எப்பா 122 லெதர் வச்சுருக்கான். யார்? சைமனா? க்ளோத்தா? ஆடா பாவத்தை, எனக்கு லெதரில் வேணும். என்கிட்ட இப்போ எத்தனை வீட்டு இருக்குது? என்கிட்ட 102 வீட்டு இருக்குது. என்ன? அவன்கிட்ட கூட எங்கே இருக்காங்க? டே நில்றாடே. நீங்களா? எங்கடா? அணிவிடுத்து இந்தாடா, அவனை கூப்பிடுங்க. இல்லை, நான் மெசேஜ் போட்டிருக்கேன், அவன் பார்ப்பான். எனக்கு என்ன சொன்ன தெரியல, ஓடமா புரியல. இங்கே பாருங்க. என்னது? இப்போ நான் 12 வீடு நினச்சிட்டு இருப்பேங்க. மாமனை 12 வீடு தந்த செத்த. டே இந்தாடா எடுத்துக்கூடா. இன்னொருத்த ப்ளூ பிரிண்ட்டாக பார்த்துருக்கேன். எடுத்துட்டேன். இந்த நிர்மல் உனக்கு பேண்ட்டு போட்டிருக்கேன், எடுத்துக்கோ. அடியில் கடைக்கடியில் ஒரு பேர் இருக்குது. 999 சூப்பர்ரா, செஞ்சுட்டான்டா இவன். ப்ளூ பிரிண்ட் நம்மளும் செய்வோமா? எப்படி செஞ்சான்? எப்படி யாருக்கு தெரியும்? எப்படி அதுக்குள்ள எவ்வளோ செஞ்சுட்டான். ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்கு லெதர் இருந்தால் போதுமா? லெதர் எனக்கு பேண்ட் போடா. இந்த புறா இதெல்லாம். ஓஹோ, இப்படி பண்ண. பேண்ட் போட்டியா இல்லையா? நான் போடல, இருங்க. போடுறா, பின்ன எதுக்குடா கொடுத்துருக்கான் உனக்கு? போட்டாச்சு. போட்டியா? எனக்கு வந்துருச்சா பேண்ட்டு? அதானே, எனக்கு மட்டும் இன்னும் வரல. இன்னும் 8 செகண்ட் இருக்குது பேண்ட் ரெடியாக. இரு, சைமனுக்கு ஒரு வாழ்த்துக்களை போடுவோம். வீடு சூப்பரு. அடே, வீட்டுக்கு வேலை வாசப்படி வைக்கிறது. வாசப்படியும் வைக்கல, வாசலும் வைக்கல. வாசல் இருக்கு, ஆனால் வாசல் இருக்கு, கதவு வைக்கல. ஃபர்னன்ஸே வெளியே வச்சிருக்கான், உள்ள தான் வைக்கணும். மெட்டல் ஃப்ராக்மெண்ட். ரைட்டு, நான் ஈட்டி செஞ்சுக்கிறேன். அயன் ஈட்டி. அயன் ஆக்ஸ் இருக்கிறதுனால நான் அயன் ஈட்டி செஞ்சுக்கிறேன். இப்போ எங்கே இருக்கான்? அந்த இருக்கும் சைமன். அயன் ஈட்டி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அயன் ஈட்டி. இருங்க வரேன். இந்த கையில் வச்சிருக்கிறது தெரியுதா? ஆமாம் தெரியுது. பாரு, இப்போ தூக்கி போட்டோன்னா செத்துருவோம் ஒரே அடியில். தூக்கி போடுறது எனக்கு ஹெல்த் வேறு கம்மியாக தான் இருக்குது. இந்த பண்ணி அடித்ததுலேருந்து என்னன்னு தெரில, ஹெல்த் ஏற மாட்டேங்குது. எந்த பண்ணி? கதவை வைடா. நானே டைப் பண்ணுறேன். பிளேஸ் த டோர். டோர் வைடா. இருடா, நம்ம வேலைக்கு வாதரா, நம்ம செய்வோம்டா. ப்ளூ பிரிண்ட்டு எப்படா செய்கிறது? தெரிஞ்சா நான் கேட்பேனாடா. எப்படா செய்கிறது சொல்லுங்கடா. எனக்கே தெரியும். இந்த கேமில் லைட்டாக இருக்கா? எனக்கு என்ன தெரியும்? வெயிட்டா? எது வெயிட்டா? கேமில் லைட்லாம் கிடையாதா? வச்சுட்டான் கதவை. எங்கே? ஓ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த கதவை திறக்கலாம், மூடலாம், வெளியே வந்து திறக்கலாம், வெளியே வந்து மூடலாம். பின்ன உள்ளக்க மட்டுமா மூட முடியும்? மெட்டல் வச்சிருக்கியா நீனு? அடே, அந்த மெட்டலை தூக்கி உள்ளக்க போடுறா. ஓ, இதான் மெட்டலா? அடா, இதுவே தெரியாம தான் இருந்திருக்கேன்னா சூப்பர்ரா. நான்லாம் பட பாட்டுப்பா. நான் நார்மல் அடிச்சே போதும். பிகேக்ஸ் வேணுமாடா? ஃபஸ்ட்டு இதை காலி பண்ணிக்கிறேன். பிகேக்ஸ் வந்து கல் உடைக்கிறது வேணா? டீ எடுத்து கூடாடே. டீ பின்னாடி போடுறா. கதவு திறந்து உள்ளக்க வர சுகமே தனிடா. நம்ம வீடுடா, அது நம்ம வீடு. ஏதுக்கிட்டியா? ஓகே, நான் இன்னும் அந்த போய் வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். 2000 years later. டேய், வீட்டுக்கு படி வைடா. இது ஏறி போக்குறதுக்கா?
இரு அவன்கிட்ட சும்மா போனால் ப்ளூ பிரிண்ட் வருது, அவனும் பிரச்சனை இல்லை. நான் இங்கேருந்து சூசைட் பண்ண போகிறேன். ஜாலி. நான் பிகாக்ஸ் பண்ணிக்கவா? உங்கள் இஷ்டம். நீ ஆக்சஸ் சன்ரைஸ் ஆகுது. ஆமாம், சூரிய உதயத்தை காட்டு. எனக்கு என்ன ஒரு மெட்டல் வேணும், காட்டிட்டு தான் இருக்கேன். நான் பிகாக்ஸ் செய்கிறேன். செய்யுங்க உங்கள் ஒன்று இஷ்டம். கரெக்டாக கிடச்சி. எப்படி செய்யணும்? படிக்கட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரேம்ப்பு படிக்கட்டு எப்படி செய்யறது? என்கிட்ட 102 wood இருக்கு மறுபடியும். வேணுமாடா? எவ்வளோ வேணும்னு தெரில. டேய் சைமனே, டேய் சைமனே, வுட் வேணுமா? வுட் இந்த இருக்குன்னு சொல்லிட்டு இருங்க. ஓ அவன் படிக்க வச்சிட்டான். சூப்பர். ஐயோ ப்ளூ பிரிண்ட் வேஸ்ட். வுட் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். அண்ட போய் கொடுத்துருங்க. க்ளோத் வச்சு இப்போ நம்ம என்ன செய்ய? பிகாக்ஸ் பண்ண போகிறேன் நான். பிகாக்ஸ் பண்ணுவோமா? பண்ணுங்க. ஜன்னல்லேருந்து வீட்டுக்கு வெளியே பார்க்க சூப்பராக இருக்கே. வந்துனே. எங்கே இருக்க? இந்தா உங்க பின்னாடி. எங்கடா? ஓ இங்கே இருக்கியா? இந்தா பெட்டு செஞ்சுக்கோ. க்ளோத் இருக்குது, எடுத்து செஞ்சுக்கோ. ஏன்னா க்ளோத் 100 இருக்கு. ஆமாம் அவன் நிறையா கொடுத்தான். 22 ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு பெட்டுக்கு. பெட்டு இதில் இருக்கு. தேடி பாடுறா. அந்தா இருக்கு. எங்கே? அந்தா இருக்கு. ஒன்று செஞ்சுக்கோ. செஞ்சுட்டு மீதியில் எதாவது இருக்கா? மீதியில் க்ளோத் சரிங்க. துணி எதையாவது தூக்கி போடுறதா? தூக்கி போடுங்க. எடுத்துறீங்களா? எனக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் போய் வேறு ஏதாவது வேலையை பார்க்குறேன். பயங்கர பவர் பண்ணுங்க. பெரிய மெட்டல் எல்லாத்தையும் நான் ஊருக்கு போட்டு வந்துடுறேன். ரெடி ஆகிடுச்சு எனக்கு. போட்டுடலாம். பெட் வச்சிட்டியா? ஸ்லீப்பிங் பேக்கு இன்னும் 12 செகண்ட் ஆகுமா? எனக்கு ரெடி. நான் தான் வச்சு வந்துடுறேன். இது என்ன? ஜன்னல் ஓரத்தில் நான் தான் படுப்பேன். அப்படி போடு. பெட் வச்சிட்டேன். இங்கே பாரு கரெக்டாக வீட்டுக்குள்ளே வைங்க. இனி செத்தா அந்த இடத்துல தான் யூஸ் பண்ண ஆவீங்க. அதனால தான் சொல்கிறேன். வேறு என்ன பண்ண? ஆன்வில் செய்வோம். சும்மா இருக்கிறதுக்கு அதையாக செய்வோம். சைமன் எங்கே இருக்கான்? அங்கே தான் இருக்கான். சரி அவன் இருக்கட்டும். நம்ம வீட்டுக்கு இதை எப்படி பிளேஸ் பண்ணுறது? அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் செத்தா இங்கே தான் யூஸ் பண்ணுவீங்க. ரீஸ் பண்ணணும்ல? அதெல்லாம் வேண்டாம். சரி நான் மறுபடியும் போய் என் வேலையை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. திடீர்னு என்கிட்ட வந்து கொண்டு வந்தால் நான் என்னடா பேசுறது? என்ன பேசணும்? அடுத்த ஃப்ளோரா? லைட் இருக்குடா. நீ செத்து கொடுங்க. யாரு? நீங்கள் தான். நானா? லைட் இருக்கு. எப்படியோ கிளிச்சு வந்து சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்கும் கிளிச் ஆயிருந்தது. இப்போ நான் தெரியுது. தெரியுறீங்க. ஓகே அப்பா ஒரு வழியாக. ஆக்சுவலாக எனக்கு தான் மெயின் கிளிச்சு. நான் 2 பேருக்குமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே என்னைய சாவடிக்க முடியல. நான் இப்போ போயிட்டு ஒரு பண்ணிக்கிட்ட செத்துட்டு வந்திருக்கேன். போயும் ஒரு பண்ணிக்கிட்ட அடி மறுபடியும் கிளிச்சு. என்னது? சவத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். செவுத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டியா? கைஸ் இப்போ தான் சவத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன்னா வந்து சாவடிச்சா தான் இந்த கிளிச்சு சரியாக போகும். இப்போ சாவடிக்க போகிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆள். அந்த அயன் ஸ்பியர் இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடியா? ரெடி. ஹெட்ஷாட் போடுவோமா? போடலாம். செட். லைட்டாக திரும்பி காட்டாத. எங்கே இருக்குது? கரெக்டாக உன் பக்கத்தில் இருக்கடா. அது வயிற்றுலேயே சொல்லுவாங்கடா. செத்துட்டேன். எடுத்துக்கோங்க. தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். அப்பா யூஸ்பான் ஆனவொன்னே என்னடா போயிடுச்சு. மறுநண்டே. இந்த உன் பொருள் கல் கொஞ்சம் வெளியே போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கோ. அந்த சைடு நீ போனோன்னு வச்சுக்கோங்க, செருப்பு தான் உனக்கு. ஆன்மரில் எடுத்துக்கிறேன். ரெக்கார்டு ஆனலாம் இருக்குது. ஐயோ டார்ச்சா. திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டால் நான் என்னடா ஒரு அடியில் போயிடுச்சு. ஸ்டிக்கு வேணும், க்ளோத் வேணும். போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அணிரும் திங்க இருக்கான் ஃபஸ்ட்டு. இந்த வந்துட்டான் வீட்டுக்கு. நம்ம கரெக்ட் நைட் டைம் யூஸ் ஆகும்ல, அது கண்டு தானே. 4-3 கிடைக்கும் இந்த முட்டை. ஜாய் கேமிங் டிஸ்கனெக்டடா. நான் இங்கே தானே இருக்கேன். வீட்டு வாசல்லே ஒரு பண்ணியிருக்குடா நம்மளை காவு கொடுக்குறதுக்கு. ஃப்ராக்மெண்ட்டு எனக்காட தரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ உன்கிட்ட கேட்காம இருக்கிறேன்டா. இரு வா 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 செத்துரு. என்ன அடிக்குது? என்ன அடிக்குதா? எஸ். என்னடா ஒரு நாள் செத்துருமேடா. செத்துருச்சு. கவலைப்படாது. கறி எனக்கு வேணும்.
எல்லாத்தையும் அட்டிப்படாது. போன் மட்டும் தான் எடுத்துருக்கேன். போன் சரி ரைட் எடுத்துக்கோ. கேம்ப் ஃபயருங்க எனக்கு சமைக்கணும். ஏன் ஆளு ஓகே இப்படி வா ரைட்டப்பா. இரு கதவு தர. இங்கே ஒரு லைட் வைப்போமா? எங்கே கரெக்டாக இங்கே ஒன்று வைப்போம். அப்படி போடு. மேலே வா. மேலே ஒரு இடத்துல ஒரு லைட் சென்டரில். 2 லைட் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட் எங்கே வச்சிங்க? ஆமாம் வச்சாச்சு. இது செமையாக இருக்குடா. கீழே வச்சுருக்கீங்களா? எஸ். எதுக்குடா ஆன் பண்ணுற? இதுக்கு அப்பப்போ ஃபியூஸ் மாற்றணுமா? அப்படிலாம் இருக்காது எனக்கு. அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது அந்த கேம். இது ஜஸ்ட் ஒரு அது என்ன மானா? நான் கூட சைமன் தான் நிற்கிறானு பார்த்தேன். நானே செத்தேன். ஸோ சைமன் எங்கடா இருக்க? வந்துட்டேன். இந்தா உன் பொருள்லாம் கடன் வாங்க. வாங்க. இந்த கறி, இந்த கல் இருங்க எல்லாத்தையும் எடு. நான் அவன் எப்படி மெட்டல் தரமாட்டான். அவன் கொண்டுடலாமான்னு பார்த்தேன். கைஸ், இந்த வீடியோட நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே பாய், நன்றி, வணக்கம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ வீட்டை காமிச்சிரு கடைசியில் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி. வீடு நாங்கள் கட்டியிருக்கோம். காமிக்கிறோங்கிட்ட பிளான் ஏற்கனவே சைமன் கேமர் எங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படி தான் கட்ட போகிறேன். 9x9 ஹவுஸு இந்த மாதிரி கட்ட போகிறேன் அப்படின்ட்டு. ஏணி வச்சது மட்டும் நான் சும்மா வச்சேன். மற்றபடி எல்லாமே இருக்காதான். ஃபியூ மினிட்ஸ் அவன் அனுப்பியிருக்கான். பாய் சொல்லு. பாய் கைஸ். இரு அவன் சொல்லட்டும். அவன் சொல்லியிருக்கேன். பாய் சொல்லிடட்டும். வாய்ஸ் இல்லைனாலும் பாய் சொல்லணும்ல. சொல்கிறா. ஈட்டி எடுத்து மூக்கில் சொல்லிடுறேன். சொல்லடா சொல்ல மாட்டான் போலையே. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்.